சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ இல்ல அண்ணி, அப்படி இல்ல. அண்ணனுக்கு அந்த கமிஷனரு கவுன்சிலர் சீட்டு வாங்கி தரேன்னு சொன்னதே பொய். அது உண்மை இல்ல. நீ என்ன சொல்ற அண்ணோ? பொய்யா? ஆமா அண்ணி, அந்த கமிஷனர் பெரிய தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இது வரைக்கும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு எத்தனையோ திட்டம் போட்டாங்க. அந்த திட்டத்துல ஒண்ணுதான் இதுவும். கட்டகுண்ட அண்ணனுக்கு கவுன்சிலர் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி கமிஷனரு, சேர்மனு எல்லாருமா சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்படி? ரம்யாவும் சேர்மனும் ஆபீஸ்ல பேசிட்டு இருந்தத சின்னத்தான் கேட்டிருக்காரு. உடனே பயந்து பதறி போய் எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. அண்ணா, அந்த சேர்மன் நம்ம வீட்டுக்கு வந்து மாலை போட்டெல்லாம் ரொம்ப சந்தோஷமா சொன்னாரே. இப்ப ஆபீஸ்ல பார்த்து பேசினப்ப கூட ரொம்ப நல்லாவே பேசினாரு. அது எல்லாமே பொய் அண்ணி, அத்தனையும் டிராமா. அந்த கமிஷனர் நம்ம கனவோட விளையாட ஆரம்பிச்சிட்டான். அத உண்மைன்னு நம்பி ஆசைய வளர்த்துக்காதீங்க அண்ணி. நான் எதுக்கு ஆசையெல்லாம் வளர்த்துக்கிறேன்? ஆனா உன் அண்ணனை நீ பார்த்தல்ல, ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷப்பட்டு குதூகலிச்சு இப்பவே கவுன்சிலர் ஆன மாதிரி எப்படி போனார் பார்த்தல்ல. நாங்க வண்டியில வரப்ப கூட இதே பேச்சுதான். நான் கவுன்சிலர் ஆக போறேன், கவுன்சிலர் ஆக போறேன்னு மூச்சுக்கு 300 தடவையாவது சொல்லிருப்பாரு. பாக்குறவங்க கிட்ட எல்லாம் அவர் இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரானோ. நான் தான் அடக்கி அதட்டி கூட்டிட்டு வந்தேன். நான் அவர்கிட்ட இதெல்லாம் பொய்யா, டிராமாவா, நீங்க உண்மையாவே கவுன்சிலர் ஆக முடியாது, அப்படியெல்லாம் ஆசையை வளர்த்துக்காதீங்கன்னு நான் எப்படி அவர்கிட்ட போய் சொல்லுவேன்? என்னாலயும் இது முடியாதுன்னு தான் நான் உங்ககிட்ட மட்டும் இத சொன்னேன். நீங்க தான் அண்ணன் கிட்ட நேரம் காலம் பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். எது புரிய வைக்கணுமா? அண்ணோ, நான் சொன்னாலே அவருக்கு நெஞ்சு வெடிச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அண்ணோ? எப்படி நான் இத போய் அந்த மனுஷங்கிட்ட சொல்லுவேன்? இப்படி பண்ணிட்டாங்களே, மாலை போட்டு மரியாதை பண்ணி இப்படி சாக்கடையில தள்ளி விட்டுட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே.